Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாக்குறீங்களா? மருதாணி தான் பறிக்கிறேன். ஆனா மருதாணி நான் கையில வைக்க பறிக்கல. நான் ஹேர் பேக் பண்ண போறேன். என்னோட ஹேர் கேர் ரொட்டீனுக்கு நான் என்ன பண்றேன்றதை இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு மருதாணி பறிச்சாச்சு. அடுத்து ஒரு 10 செம்பருத்தி இலை, அது எந்த செம்பருத்தி இலையா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் பூ இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது நான் பண்ற ஹேர் கேர் ரொட்டீன். உங்களுக்கு எது ஒத்துக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. 10 செம்பருத்தி இலை நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து 3 கொத்து அளவுக்கு வேப்பலையும் உருவி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு துளசி, என்கிட்ட ராமர் துளசி கிருஷ்ண துளசி ரெண்டுமே இருக்குது. அதில் ராமர் துளசி கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்னன்னாக்கா கருவேப்பிலை பறிக்க போகிறோம். இப்போ இது எல்லாமே என் வீட்டிலே இருக்குதுங்க, என்னோடய தோட்டத்திலே இருக்குது. அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஷாம்புவோ வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். சீக்காய் எனக்கு சுத்தமாக ஒத்துக்காது. ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த பேக் நான் யூஸ் பண்ணுவேன். கருவேப்பிலையும் பறித்து எடுத்தாச்சு. அடுத்து கத்தாழை, என்கிட்ட எவ்வளோ கத்தாழை செடி இருக்குன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். ஒரு லீஃப் நான் ஃபுல்லாக உடைச்சாலும் ஒரு லீஃப் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா சளி பிடிக்கும். அதனால் அதில் ஆஃப் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். கத்தாழை ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது மட்டும் அது நீங்கள் கவனமாக தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பறித்த எல்லா தழைகளையுமே நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் தூசு இருக்கும், வெள்ளை பூச்சி இருக்கும். எல்லாத்தையும் கழுவி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்து கத்தாழையை சுத்தம் பண்ணி தான் நீங்கள் சேர்க்கணும். 2 பக்கம் இருக்கிற முள்ளை எடுத்துட்டு நீங்கள் கத்தாழை உடைச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் எல்லோ கலர் ஜெல்லு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அது டாக்ஸிக். அதை நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இல்லை அதை எடுக்காமல் போட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது அரிப்பை கொடுக்கும். ஸோ கத்தாழை நான் எடுத்தாலுமே ஒரு லீஃப் ஃபுல்லாக எடுத்தேன், ஆனால் அதில் ஆஃப் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் இருக்கக்கூடிய ஜெல்லே போதும் ஒரு வேலைக்கு பண்ணுறதுக்கு. இன்னொன்று சொல்கிறேன், இதில் நான் போட்டிருக்க மெட்டீரியல்லாம் எனக்கு ஒத்துக்கும். நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒத்துக்குமான்னு பார்த்துட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். எனக்கு நான் இதை யூஸ் பண்ணி பழக்கம், அதனால் எனக்கு ஒத்துக்குது. நீங்கள் உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி எந்த மெட்டீரியல் ஒத்துக்குமோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோ போட்டோம் இல்லைங்களா? ஆனால் அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோதான் வரும். நீங்கள் தண்ணியே சேர்க்கக்கூடாது. கத்தாழையில் இருக்க தண்ணியும் நீங்கள் இலைகளை கழுவின தண்ணி மட்டுமே போதும். இப்போ அதை எடுத்து அந்த வேர்க்கால் எங்கெங்கெல்லாம் இருக்கும் நல்லா அடியில் படுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இந்த பேக் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும், தடவறதுக்கும் டைம் எடுக்கும். நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு போட்டு அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரை லாஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணுறது எவ்வளோ பெட்டர். நான் இதை தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு. இது குளித்தோம்னாக்கா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோ கூலிங்காகவுமே உங்களுக்கு இருக்கும். அதனால தான் நான் இதை வேலை எடுத்தாலும் நான் அதை யூஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் நல்லா காய விடுங்க. என்னடா இது இவ்வளோ டைம் எடுக்குது எல்லாம் பார்க்காதீங்க, நான் அப்படி தான் பண்ணுவேன். நல்லா வெயிலில் காய வச்சாலும் சரி நல்லா காய விட்டுருவேன். அப்போ நீங்கள் காய விடும்போது தான் அந்த இருக்கக்கூடிய மைனூட் குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாமே கீழே விழும். காயும் போது தான் எல்லாமே கீழே விழும். எல்லாருமே கேட்பாங்க, எப்படி உங்கள் ஹேர் இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. இதுதான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக காஞ்சிருச்சு. ஷைனிங்காகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, எந்த ஒரு சிக்குமே இல்லை. ஸோ இப்போ திரும்பவும் தலையெல்லாம் சீவி இந்த பூ இதுவும் என் தோட்டத்தில் பூத்த பூ தான். என் முடியை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே லென்த்தில் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.